அன்பானவர்களே, மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் முதல் பெண்மணி குளாரிந்தா அம்மையாருடைய ஆலய வளாகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் ஒரு அறிமுக உரை ஆற்றினவுடனே நாம் உடனடியாக சென்று பேராயர் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டல உபதலைவர் ஐயா அவர்கள் ஜபித்தவுடனே நேரடியாக குளாரிந்தா அம்மாவுடைய கல்லறைக்கும், அதனைத் தொடர்ந்து சாயர் ஐயர் அவருடைய கல்லறைக்கும் நாம் வந்து நம்முடைய மரியாதையை செலுத்த இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய திருமண்டல உபதலைவர் சுவாமிதாஸ் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து குளாரிந்தா அம்மையாருடைய கல்லறை அண்டை நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையின் முதல் தாய் குளோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரிலிருந்து அவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்து இறைப்பணி ஆற்றி நம்முடைய நெல்லை திருமண்டலத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் செய்த சாதனைகள் அநேகம். சிறப்பாக 1779 ஆண்டு அவர்கள் திருமுழுக்கு பெற்று 1780 ஆண்டு பிஷப் கால்டுவெல் அவர்கள் தஞ்சாவூர் சென்றிருக்கின்ற பொழுது ஒரு பதிவீட்டை பார்த்தார்களாம். அதிலே 40 பேர் அடங்கிய அந்த முதல் சர்ச் ரிஜிஸ்டர், அதிலே நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய 40 பேர் அடங்கிய அந்த புத்தகத்திலே முதல் பெயர் குளோரிந்தா அம்மையாருடைய பெயர். 1780 ஆண்டு முதல் இன்று வரை 241 ஆண்டுகளை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். பல தடைகளை தாண்டி கடந்து வந்தோம். தன்னிறைவு பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த அம்மா இந்த பகுதியிலே சிறப்பாக அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இந்த குளோரிந்தா ஆலயம் அவருடைய முன்னரையாக இருந்த ஒரு இடம். அதோடு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் அவர்கள் தண்ணீர் அருந்துவதற்கு அழகான ஒரு கிணற்றை இதன் அருகாமையிலே அவர்கள் உருவாக்கி அதன் வழியாக மக்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே அவர்கள் மிகுந்த கரிசனையோடு செயல்பட்டவர்கள். அவர்கள் ஆற்றிய நல்ல பணியின் விளைவாக நம்முடைய நெல்லை திருமண்டலம் இன்று வரை அது வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. வளர்ந்து பெருகும் இந்த திருச்சபையினுடைய அடிக்கல்லாக அருமையான தாயார் விளங்குகிறார்கள். அவர்களுடைய இந்த நல்ல நினைவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, குளாரிந்தா அம்மையாருக்கும் சாயர் அவர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்தி கணத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்தின பிறகு அவரவர் தம் தம் வாகனத்திலே எங்கள் நூற்றாண்டு மண்டபத்திற்கு கொடியேற்றத்திற்கு ஆயத்தமாக செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேராயரும் உத்தியோகஸ்தர்களும் மட்டும் ரேனியஸ் ஐயருடைய கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்தி கொடியேற்றத்திற்கு நூற்றாண்டு மண்டப வளாகத்திற்கு வந்து சேருவார்கள். இந்த அறிவிப்பை நாம் கருத்தில் கொண்டு செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பவனி கிடையாது. குளாரிந்தா அம்மையாருடைய கல்லறைக்கும் சாயர் அவருடைய கல்லறைக்கும் மரியாதை செலுத்தின பிறகு கேனல் டிராக்டர் அவருடைய கல்லறைக்கும் மரியாதை செலுத்தின பிறகு நாம் தொடர்ந்து பவனி இல்லாமல் நம்முடைய நூற்றாண்டு மண்டபத்திற்கு கொடியேற்றத்திற்காக கடந்து செல்கிறோம். பேராயர் ஐயாவோடு திருமண்டலத்தின் முக்கியஸ்தர்கள் சென்று ரேனியஸ் ஐயருடைய கல்லறைக்கு மரியாதை செலுத்தி அவர்களும் கொடியேற்றத்திற்கு வந்து நூற்றாண்டு மண்டபத்திலே பங்கேற்பார்கள். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய முற்பிதாக்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் முன்னோடிகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக எண்ணுயிர் ஈந்த அர்ப்பணியாளர்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவருடைய தொண்டுக்கும் ஈகைக்கும் அர்ப்பணிப்புக்கும் முன்பாக இந்த மாலைவேளையில் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் இந்த பூமி, இந்த தேசம், இந்த மக்கள் உம்மை அறிய வேண்டும் என்பதற்காக
தங்கள் தேசத்தை மறந்தார்கள், துறந்தார்கள், தங்கள் குடும்பங்களை விட்டார்கள். எத்தனையோ எதிர்ப்புகள், இழப்புகள் மத்தியில் இந்த அருள் தொண்டை எங்கள் மத்தியில் நிறைவேற்றி என்று திருமண்டலங்களாக உருவாக அவர்களை பயன்படுத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட தியாக அருட்பணியாளர்கள் மத்தியில் உம்முடைய திருப்பணியை செய்கின்ற உமது மக்களாக, அந்த திருப்பணியை எடுத்துச் செல்கின்றது திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாக என்றும் ஆசீர்வதிக்கப்பட அருள்தார். விசேஷமாக எங்களுடைய திருமண்டலத்தினுடைய முதல் பெண்மணியாக நாங்கள் எப்போதும் போற்றி பாராட்டுகின்ற குளோரிந்தா அம்மையாருக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்கள் மூலமாக இந்த நாட்களிலும் பல திருச்சபைகள் உருவாக இந்த மண்ணிலே அநேகரை நீர் எழுப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக ஆலயங்களை எழுப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக விசுவாச குடும்பங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவர்கள் ஆண்டவரை இந்த சமுதாயத்தில் இந்த நாட்களிலே செய்த எல்லா நற்செயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதே போல எங்களுடைய ஆண்டவரே மத்தியிலே அர்ப்பணி செய்த மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை போன்று நாங்களும் தியாக செம்மல்களாக இந்த அருள்பணியிலே எங்களை இணைத்துக் கொள்ள அருள் தாருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலுமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கல்லறை வந்து இங்கு அடக்கம் பண்ணல. இது ஞாபகார்த்தமாக ஊசிக்கோர்த்து பெண்கள் சார்பாக வைக்கப்பட்ட ஒரு ஞாபக சின்னம். நீங்க சாயல்புரத்திலிருந்து இந்த கல்லறையை தேடி வந்ததுக்கு எங்களுடைய மிலிட்டரி சர்வீஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை அனைவரையும் நீங்கள் வாழ்த்தும்படி அன்புடன் கேட்கிறோம். சாயல்புரத்துக்காக ரொம்ப நன்றி. அணையாம இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. Yeah. ஐயா இந்த ரெண்டு இதுவும் கலைத்தது. அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த ரெண்டும் கலைத்தது. இந்த ரெண்டு கலை கவனிங்க.
பார்த்து சேர்மன் பாளையங்கோட்டை வேற கதீட்ரல் பிஷப் சர்ஜன் மேரி சர்ஜன் கதீட்ரல் பிஷப் சர்ஜன் மேரி சர்ஜன் வராங்களா? For only 40 years, the Cathedral commander. They established 400 churches or 200 schools. 1888. அங்கே வாங்க இந்த பக்கம் இதான் எலிசபெத் ராணி மகனுக்கு அந்த பக்கம் ஐயா மகனுக்கு மகன் உங்க கல்வி கொஞ்சம் வலி 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 நீ போடுங்க ஐயா சொல்லிட்டாங்கல்ல போடுங்கண்ணே நீங்க போடுங்க நிக்கிறீங்களா சாரி அவ்வளோதான் அங்கே பேருங்க நிறைய பேர் இந்த பக்கம் வைங்கம்மா கொண்டாடி துதி தினமே பாரனை கொண்டாடி துதி தினமே அன்பானவர்களே, சிலுவை வாஸ் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார். எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவராகிய எங்கள் பரம தந்தையே, இப்போதும் திருச்சபையின் சார்பாக இந்த சிலுவை கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம். ஆண்டவரே, சிலுவையின் கொடியின் கீழ் நாங்கள் என்றென்றும் ஆண்டவரை பாதுகாப்போடும் மகிழ்வோடும் வாழும் கிருபையை தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த சிலுவை கொடி இந்தியா தேசம் முழுவதும் பறக்கத்தக்கதாக இந்த திருநெல்வேலி திருமண்டலம் சாட்சியாய் எழுப்பவும் உங்களை மகிமைப்படுத்தவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் தலைவர் ஒன்றாவது பாடல் பண்டிகை தோற்ற பண்டிகை. பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை, பண்டிகை புதிய பண்டிகை.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம். ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். பண்டிகை புத்திர பண்டிகை, பண்டிகை புத்திர பண்டிகை, பண்டிகை புத்திர பண்டிகை, பண்டிகை புத்திர பண்டிகை. காலையில் தூக்கும் மழை போல மனமே தினமும் புதிதாகட்டும். காலையில் தூக்கும் மழை போல மனமே தினமும் புதிதாகட்டும். நீதியின் வழியில் நடந்திடுவோம், நித்திய வழியை காட்டிடுவோம். நீதியின் வழியில் நடந்திடுவோம், நித்திய வழியை காட்டிடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். பண்டிகை பண்டிகையே புத்திர பண்டிகை பண்டிகையே, பண்டிகை பண்டிகையே புத்திர பண்டிகை பண்டிகையே. கதிரவன் ஒளிப்பட்ட பணியினை போல் கடினங்கள் மாற எட்டும் நம் வாழ்விலே. கதிரவன் ஒளிப்பட்ட பணியினை போல் கடினங்கள் மாற எட்டும் நம் வாழ்விலே. உண்மையை வாழ்ந்து உயர்ந்திடுவோம், உன்னதர் அருளை பெற்றிடுவோம். உண்மையை வாழ்ந்து உயர்ந்திடுவோம், உன்னதர் அருளை பெற்றிடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். பண்டிகை பண்டிகையே புத்திர பண்டிகை பண்டிகையே, பண்டிகை பண்டிகையே புத்திர பண்டிகை பண்டிகையே. திருச்சபை இயேசுவின் சொந்தம் அன்றோ, பிரிவினை இடமோ இங்கில்லையே. திருச்சபை இயேசுவின் சொந்தம் அன்றோ, பிரிவினை இடமோ இங்கில்லையே. ஒரு மனதாக உழைத்திடுவோம், உறுதியாய் முன்னோக்கி சென்றிடுவோம். ஒரு மனதாக உழைத்திடுவோம், உறுதியாய் முன்னோக்கி சென்றிடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். பண்டிகை பண்டிகையே சொல்கிற பண்டிகை பண்டிகையே, பண்டிகை பண்டிகையே சொல்கிற பண்டிகை பண்டிகையே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்திடுவோம். யாரோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். ஒருபோதுமே குறைவின்றியே வாழ்ந்து மகிழுவோம். தலைகளை நாமும் அகற்றிடுவோம், கனிகளை தினமும் தந்திடுவோம். தலைகளை நாமும் அகற்றிடுவோம், கனிகளை தினமும் தந்திடுவோம். திருவுடல் வேலி திருமண்டலம் சிறந்து விளங்கிட வாழ்ந்திடுவோம். திருவுடல் வேலி திருமண்டலம் சிறந்து விளங்கிட வாழ்ந்திடுவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். ஆடிடுவோம், கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து நாம் வாழ்த்துவோம். பண்டிகை பண்டிகையே மானசங்க பண்டிகை பண்டிகையே, பண்டிகை பண்டிகையே மானசங்க பண்டிகை பண்டிகையே, பண்டிகை
பண்டிகையே பவளசங்க பண்டிகை பண்டிகையே பண்டிகை பண்டிகையே பவளசங்க பண்டிகை பண்டிகையே. அன்பானவர்களே, குளிர் தேசத்திலே பிறந்து வெப்ப தேசமாகிய நம்முடைய நாட்டிலே வாழ முடியாமல் மிகுந்த பாடுகளுக்குட்பட்டு ஆண்டுடைய திருப்பணியை சிறப்பாக செய்த மிஷனரிகளை நாம் நினைவுறும்படியாகவும், ஒரு முறை கூட தங்கள் சொந்த தேசத்திற்கு போகாமல் இங்கேயே தங்கள் இன்னுயிரை விட்ட அருள் தொண்டர்களை நாம் நினைவுறும்படியாகவும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிலுவை கொடியை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிலுவை கொடி பாடல் பாடப்படும். பேராயர் ஐயா அவர்கள் உறுதிமொழியை கூற நாமும் அதோடு சேர்ந்து உறுதிமொழியை ஏற்க இருக்கிறோம். இப்பொழுது பேராயர் ஐயா அவர்கள். கொடிப்பாடு. சிலுவை கொடியின் நிழலில் சீராய் வளர்ந்தே பெருகுவோம். சிலுவை நாதனின் ஒளியில் சேர்ந்தே தூய்மையில் வளருவோம். சிலுவை வழங்கிடும் அமைதி சேவையில் வளர்ந்திட முயலுவோம். சிலுவை வீரராய் எழும்பி சீலன் இயேசுவை புகழுவோம். பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் நாம் இணைந்து இந்த உறுதிமொழியை நாம் ஏற்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் திருத்தொண்டராக அவருடைய சிலுவை கொடியின் கீழ் தூய ஆவியின் நடத்துதலுக்கு உட்பட்டு சமாதானத்திலும் தூய்மையிலும் ஒளியிலும் வளர்ந்து பெருகி அவருக்கே சாட்சியாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நீ சம்பாதித்த இந்த திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இரத்த சாட்சிகள் இவர்கள் மேல் உறுதியாக கட்டப்பட்டிருக்கின்ற உம்முடைய திருச்சபையாகிய சரீரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த திருச்சபையிலே நாங்களும் அங்கம் வகிப்பதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம் தெரியவில்லை சுவாமி. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்திருக்கிறீரே. உம்முடைய மாபெரும் அழைப்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நெல்லை திருமண்டலம் ஒரு சீர்மிகு திருமண்டலமாக கடந்த காலங்களிலெல்லாம் அது வளரவும் பெருகவும் சாட்சி பகரவும் நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாம்பழ சங்கம் மற்றும் திருமண்டலத்தினுடைய வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையை நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்களுடைய அருள் தொண்டர்களுடைய தியாகத்தையும் அன்பையும் தன்னலமற்ற சேவையையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மொழி, இனம், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் துறந்துவிட்டு இங்கே வந்து எங்களுக்காக பணியாற்றின அவர்களுடைய மாபெரும் தயவை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தியாகத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் இயேசுநாதரினுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சாட்சி பகர எங்களை நீர் வழி நடத்தும். நாங்கள் பெற்றுக்கொண்ட
இயேசுநாதர் என்கின்ற நற்செய்தி ஆண்டவரை எங்கள் மூலமாக இன்னும் பரவவும் உம்முடைய திருச்சபை வளரவும் பெருகவும் ஆண்டவரை கிருபை செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும் எங்கள் எல்லோரையும் ஆண்டவரை நீர் தகுதிப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மாம்பழ சங்க கொண்டாட்டங்களும் இந்த வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை, திருமண்டல ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட்டங்களும் எங்கள் மனதிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவும், அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உண்மையான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து செல்லவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் தாரும். எமது திருமண்டலத்தினுடைய தலைவர்களுக்காக கரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான லே செக்ரட்டரி, கிளரிக்கல் செக்ரட்டரிக்காக நாங்கள் கரங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தினுடைய உப தலைவர் ஐயாவுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நன்றி தெரிவிக்கின்றோம். திருமண்டலத்தினுடைய பொருளாதாரத்தை பரிபாலனம் செய்கிற எங்களுடைய பொருளாளர் ஐயாவுக்காக நம்முடைய கரங்களிலே நன்றி தெரிவிக்கின்றோம். பல்வேறு சேவைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த இயக்குநர்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அதே போல் ஆண்டவரே, இந்த திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறுகிற கல்வி பணிக்காக, உயர்கல்வி பணிக்காக, மருத்துவ சேவைக்காக, இன்னும் குழந்தைகளுக்கு மத்தியிலும் வாலிபர்களுக்கு மத்தியிலும் செய்யப்படுகின்ற பல்வேறு விதமான ஊழியங்களுக்காக, சேவைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களை உங்களுடைய கரங்களிலே படைக்கின்றோம். இந்த திருமண்டலத்தினுடைய பல்வேறு நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற 6 சபை மன்ற தலைவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். குருக்கள், மற்ற ஊழியர்கள் எல்லாரையும் ஆண்டவரினை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பணிகளுக்காக நாங்கள் மனத்தாழ்மையோடு நன்றி சொல்கின்றோம். பெண்கள் ஆண்டவரே திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஜெபிக்கின்ற கூட்டமாக, இந்த திருச்சபையை ஆதரிக்கின்ற கூட்டமாக அவர்களை நீர் வைத்து வழிநடத்துகிறதுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மாம்பழ சங்க நாளிலே எங்களோடு நீர் பிரசன்னராயிருந்தாலும் உம்முடைய மெய் பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தும். உற்சாகமாக இந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும், இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சந்தித்திருக்கின்ற இந்த கொரோனா தொற்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அரசு காட்டுகின்ற வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி ஆண்டவரே நாங்கள் இதை மிக எளிமையாக அனுசரிக்கவும், ஆனால் ஆங்காங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் இந்த மாம்பழ சங்க நாட்களிலே, விழா நாட்களிலே ஆண்டவரை இதை கண்ணுற்று தங்களை இணைத்து கொண்டு இந்த அர்ப்பணிப்பிலே கலந்து கொள்வதற்காக இதை நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நீர் வழிநடத்தும். ஆங்காங்கே ஆண்டவரை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஒற்றுமையும் ஒரு மனப்பாடும் இயேசுநாதருக்கு சாட்சி பகர வேண்டும் என்ற மாறாத தீராத ஆர்வமும் எங்களிலே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும், நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தலும், நேரலையிலே பங்கு பெறுகின்ற அத்தனை பக்த கோடிகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஆயத்த ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் சபை மன்றத்தின் சார்பாக நடைபெறும். மாம்பழச்சங்க பண்டிகை ஆன்லைனில் நீங்கள் நேரலையில் பார்த்து மகிழலாம். அது மட்டுமல்லாது கதீட்ரல் பேராலயத்தில் ஒரு பெரிய ஸ்கிரீன் வைக்கப்படும். நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறுகிற அகன்ற திரையில் நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை கதீட்ரல் பேராலயத்தில் இருந்து கொண்டே நீங்கள் காணலாம். இந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பெருந்தொற்று காலத்திலே அரசு வழிகாட்டு முறைகளை நாம் அனைவரும் உண்மையோடு பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.